சைலன்சர். சரி வண்டியில இருக்குதுனா என்னது சைலன்சர் ஜீப் ஏய் சைலன்சர் யார் கேட்டா சைலண்ட்னா அமைதின்னு அர்த்தம் இங்கிலீஷ் ஓல்ட் டான் வீட்ல போய் பண்ணுவேன் அந்த வேலையை அந்த வேலை நீ சொன்னீங்க சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓல்டன் அப்படின்னா பஸ்ல போறல ஆமா டிரைவர் கண்டக்டர் என்ன சொல்றாரு ஓல்டன் அப்படி பாரு ஓல்ட் டான் அது வேண்டாம் ஃபுல்லா இல்லுக்கு அந்த பாதியில கட் பண்ணு சரி ஸ்டாப்பிங் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்கும் ரெண்டு மூணு நாள் இருக்கும் எஸ்டானுங்கறிய ஸ்டாப்பிங்டா அது எங்களுக்கு தெரியாது சரி அது இங்கிலீஷ் தெரியாது நிரோத்துங்கள் மெடிக்கல்ல ரெண்டு போய் வாங்கிக்கலாம் என்னது மெடிக்கல் நிரோத்து வாங்கிக்கலாம் ஆமாடா மெட்டுல நிறுத்துங்க அப்படியெல்லாம் சொன்னா தெரியாது நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவோம் நிறுத்துங்க நிறுத்துங்க மூடிட்டு போ வாழ்க தமிழ் தமிழ் வளர்க நாடகக்கலை சபையில் அமர்ந்திருக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அருண் பெரும் தாய்மார்களும் மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துப்பாக வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னும் வெளிக்கிறதுக்கு வந்தவங்களுக்கும் ஏன்னா வெளிக்கிறதுட்டா நான் பொச்சுக்கலாம் மாட்டானா வெளிக்கிறதுங்கிற வெளிக்கலப்பா வெளியூர்ல வெளியூரு வந்துக்கூடிய பரம்பரை பரம்பரை சுட்டாளு பட்டாளு ரெண்டும் ஒண்ணுதான் ஆதிமா சொல்லிடுவோம் பரம்பரை சுட்டாளு எல்லாம் ஒண்ணு அது தமிழ் தெலுங்கு சரி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி ஆவாதங்களுக்கும் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கி வீட்டுகளுக்கும் உள்ள பெத்தவங்களுக்கும் பெக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கத்துக்கு தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்படா வயசு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி ஊத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் மற்ற உண்டான அத்தனை பேர்களுக்கு எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழுவின் சார்பாக நாடகக்குழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பப்புன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி நன்றி வருக வணக்கம் 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 ஏன்னா நம்ம ஊர் மாரியம்மா என்னன்னாச்சு பொங்கல் வழி மாரியம்மா கூப்பிடுற ஆமா நம்ம பேருக்கு எடுத்துட்டு போலாம் ஆமா பேருக்கு எடுத்துட்டு போலாம் அப்பதான் அடுத்த வருஷம் இன்னொரு ஆளு வரும் எந்த ஊரியா நீங்க செவிடி திரும்பி தாய் நல்ல பேர் எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போவோம் நல்ல பேர் எடுத்துட்டு போகணும் அதான் சொல்றேன் காது கேட்காதவா இருக்காது சீக்காது இந்த பக்கம் நல்ல பேர் எடுத்துட்டு போகணும் சரி அப்படிங்கிற உற்சாகம் வந்துருக்கணும் அதனால எல்லாம் கை தட்டுறதுக்கு குஷியா இருக்கும் 13 பேர் ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்ட உழுவல ஓட்டு உழுவலன்னா உங்களுக்காக நான் சொல்லி வாங்கி தரேன் என்ன அடியும் உதயமா இல்ல நான் கைத்தட்ட பாராடு வாங்கி தரேன் அப்படியா ஆமா சொல்லுவாயா இல்ல நல்ல வாய்தான் பாக்குறியா சொல்லுவனா சொல்லுட்டா சொல்லு எப்படி சொல்றது சொல்லு பாக்கல என்ன சொல்லு என்னன்னா சொல்லுன்ட்டு இருக்கிறா கேளுங்க சமையர்களே இப்பதான் கோமாளி மொதல் வெளியே வந்துக்காருங்க ஆமாங்க கிண்ண கொடுத்து போய் மொதல் இவன் விழுவில்னு வந்திருக்கான் மொதல் தின்னு போயா நான் மொதல் இல்லனா இப்பதான் கோமாளி ஃபர்ஸ்ட் வெளியே வந்துக்காருங்க வண்டியில வந்திருக்கான் பஸ் இல்லனா கோமாளி முதல் முறையா வெளியே வந்துக்காருங்க கரெக்ட் நான் முதல்ல மோவரியா வந்திருக்கிறேன் இவன் பண்ணி மோவரியா வந்திருக்கிறான் பண்ணி மோவரியா முதல்ல மோவரியா
நான் அப்படி இல்லைண்ணா இப்பதான் கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்துருக்காருங்க. ஆமாங்க கரெக்டுங்க. ஆமா பாட்டி கற்பழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் ஜாமீன்ல உள்ள இருந்து வெளியே வந்துருக்கேன். பாட்டியோட பாட்டியோ கிட்ட தான் நீ போகணும். உள்ள இருந்து வெளியே வந்துருங்க. அண்ணா ஒப்பனையரை ஒப்பனையரை எங்க அப்பா போய் அரைட்டுவா. ஒப்பனையரை மேக்கப் ரூம் மேக போய் ஊம்பிட்டா. நீ கிழக்கு போய் ஊம்பு. அப்படி இல்லண்ணா வேஷம் போடுற கொட்டாயினா வேஷம் போடுற கொட்டாய். ஆமா அந்த கொட்டாய்க்குள்ள இருந்து காட்டப்பட்டுருமாமா. நீ கை தூங்கினு கொட்டாய்க்குள்ள இருந்து வெளியே வந்துக்காருங்க. விடியும் பொழுதும் நல்லா தமாஷ் பண்ணி சிரிக்க கண்ணா அவருக்காக எல்லாத்தையும் அவங்க கூட நாங்க 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காக ஜோராக தெரியுமா தட்டுக்கா போ. நாசமா போயிருக்கோம். எப்படி கை தட்டல் முடியாது. நான் சொல்லும் போது 13-14 பேர் தட்டினாங்க. நீ சொன்ன முன்ன ஒரு 20-25 பேர் தட்டி இருப்பாங்க. குறைஞ்சு போச்சுதான். அதனால 4 குறைஞ்சு போச்சா? சரி பரவாயில்ல சந்தோஷம். பரவாயில்ல நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு 2 தொகை தட்டுனீங்க. போது எடுத்து வாயில் விட்டுருவேன். 2 தடவை சரி கை தட்டினீங்க. கை தட்டின சந்தோஷம். மனசுக்கு ரொம்ப திருப்தியா அதனால சந்தோஷம். சரி கை தட்டினவங்க மட்டும் கை தட்டினவங்க மட்டும் கை தட்டவங்க மட்டும் யாரும் வேண்டாம். ஆமா ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. பைத்தியக்காரனா நினைக்கிறேன். இல்லப்பா கை தட்டினது எடுத்தவங்க அப்படி தட்டினாங்க. ஆமா அதே மாதிரி கொடுப்பாங்க. உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது பாருங்க முன்னாடியே இருக்குது. யூடியூப்ல பாப்பாங்க பக்கத்துல எங்க கூத்து நாட்டவங்க போய் பாத்துறாங்க. ஏன்னு கேளுங்க இந்த கோமலந்தத்துக்கு வந்தா கை தொட்டு சொன்னா காசு கேட்பாட்டு எல்லாம் உசாரிட்டாங்க. அதனால நான் சொன்னேன் கை தட்டினாங்க. நீங்க என்ன பண்ணீங்க கை தட்டின தேடி பாத்து ஆளுக்கு 10 உத்தரவு கொடுத்துருந்தீங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு நீங்க வருவீங்க. இந்த கோமலந்தத்துக்கு வந்தா கை தொட்டு சொன்னா காசு கொடுப்பாங்கட்டு எல்லாம் ஜோரா கத்திடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கூட கை தட்டுவாங்க. ஆமா ஆளுக்கு 10 உத்தரவு கொடுத்துட்டு வந்துடும். டைம் ஆகி போச்சு. சரி ஒரு 1000 ரூபாய் போய் ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடுறேன். நான் பேங்க்ல போட்டேனா? நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டேன். கோவிந்தா பேங்க்ல ஒரு பேங்க் இருக்குதா? கோவிந்தா கோவிந்தா தான். சரி பரவாயில்ல சந்தோஷம். கை தட்டினதுக்கு ஆசைலாம் வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை. மனசு போதும். அதனால அத்தனை பேர்களுக்கும் கை தட்டினவங்க தட்டாதவர்களுக்கும் கூடி கூட அத்தனை சபையோர்களுக்கும் எல்லாத்துக்குமே பெரியவர்களுக்கும் எல்லாத்தையும் ஒரு கும்பிடு போடுறேன்.
சபைக்கு தாழ்ந்த வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கறியா? வணக்கம் பண்றேன். அதான் வணக்கி போட்டாங்க என்ன? வணக்கம் பண்றேன். காசு கொஞ்சம் அமை. என்ன அது கண்ணுல? இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு, அதாவது ஆலாம்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆலாம்பட்டி என்றால் பல தெருக்கூத்து நாடக நடிகர்களுக்கு தலைச்சிறந்த ஒரு தாய் நாடு. ஆமாப்பா. ஆமா. அத்தனை ஒரு ஆலாம்பட்டினா சும்மா சொல்லிக்க முடியாது. எங்க ஊர். ஊரா? எங்க ஊர். எங்க ஆதார் கார்டு காட்டு. அத்தனை ஆலாம்பட்டினா எங்க ஊருப்பா. ஆதார் கார்டு காட்டு. அது இதுல போயிருச்சு. எதுல போயிருச்சு? சுனாமில. லோன்காரன் தூக்கிட்டு போயிட்டாங்க. லோன்கார கூட்டிட்டு போயிட்டான். இந்த ஆலாம்பட்டியிலே வாழ்ந்து கொள்பெற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய மறைந்த பெரியோர்கள் மறைந்த பெரியோருடைய நினைவாக வருடம் ஒரு முறை தவறாமல் படிக்கு, அதாவது மாலா கோயில் திருவிழா. என்ன வந்து மாலா கோயில்? ஆமா. தீபல ஒன்று இருக்குதா? அப்படி சொன்னது எங்களுக்கு புரியும். கரெக்ட் தானே? அதாவது இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து, இறந்தோருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பெரியோருடைய நினைவாக மாலா கோயில் திருவிழாவை பெருமிழாவாக கொண்டாடி ஒரு நாடகமானது அரங்கேற்றம். ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னைக்கு ஆட வேண்டியது? என்னைக்கு ஆடணும்? என்னைக்கு? மறுநாள் காரணம். மறுநாளுக்கு ஆட வேண்டியது, மறுநாள் வச்சு திங்கிழமை ஆட வேண்டிய கூத்து. இன்றைக்கு சோமாரம். திங்கிழமை சோமாரம். சோமாரம். அப்பேற்பட்ட நமது ஐயா அவர்கள், வக்கீல் ஐயா அவர்கள் வரவழைத்து நமக்கு வெற்றி தாம்பலம் கொடுத்து தூண்டா மனைவிக்கு சுடவிட்டு இருந்தாலும் அவர்கள் தூண்டுகள். ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வக்கீலாகப்பட்ட ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அவருடைய தலைமையிலே ஒரு நாடகமானது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகமானது அரங்கேற்றம். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசி உள்ளங்களும் இந்த மாலா கோயில் பெரியோருடைய கிருபையினாலே பாராளு செல்லுமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நமது கலைஞரோடு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் என்ன? கொஞ்சம் நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்று வைத்திருக்கூடிய நாடகம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பிரிவு பவள கொடி கல்யாணம். என்ன ஆச்சரியமா இருக்குதா? மகாபாரத பிரிவு பவள கடிக்கிற கல்யாணம். அப்ப எடுக்கூடாதா? இது பரவாயில்லையா? இப்படி அடிக்க சொன்ன இது கரெக்ட். உடம்புல ஒண்ணு இல்ல, வாயில பல வெட்டி வச்சுட்டு என் மேல எவ்வளவு மனசலக்கம் பாத்தியா? ஆமா, அடிக்காதப்பா. இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? ஏன் அடிக்கூடாது? அடிக்காதடா. அடிச்சா ஆயா அடிச்சு போடு. என்ன சப்போர்ட் கால் வச்சிருக்கீங்க? இன்று வைத்திருக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு பிரிவு பவளக்கடியா பவளக்கொடி கல்யாணம். ஆமா, சரி. இந்த நாடகத்தில் முதல் யார் வராங்க? யாரு முதல் யாரு விழுவில்னு வர்றா?
இருக்கும்போது அது இல்லன்னா யாரு ஃபர்ஸ்ட் வராங்க? பஸ் விட்டு போயிட்டு யாரு வர? பஸ் விட்டு இல்ல, இன்னத்துக்கு பஸ் எது? அது இல்லையா, உள்ள இருந்து வெளியே யார் வராங்க? யார் வராங்க? யார் வராங்க? ஆண்டு வரக்கூடிய உதயேந்திரன் வருகிறார். அரே உதயேந்திரன் வந்தால் அவரால் கதை விளக்கமும் அதே போல எனக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் நன்கொடை வழங்கிய பெரியவர்கள் தலைவர் அவர்களும் நம்மளுடைய வக்கீல் அவர்களும் பெருமருத்தாளர் அத்தனை பேர்களும் சகோதர சகோதரிகளும் 10, 20, 50 என்று சொல்லி நன்கொடை வழங்கிய அத்தனை பேர்களும் கூட்டம் கொலையாமல் வாடாமல் நோய் நொடி இல்லாமல் நீண்டாய் நிறைய செல்வம் கொடுத்து நீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி நன்கொடை வழங்கிய அத்தனை பேர்களுக்கும் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஐயோ அப்பா ஏண்டாப்பா சொன்னீங்க
சூப்பரா பேசுறான், அருமையா பேசுவேன். என்னடது என்ன அதுனா யாருவன்? யார் இவனா? என்ன வாடா போடான்னு பேசுற? வந்துட்டு போனது யாரு? நான் இவரு தெரியாதா உனக்கு? யாரு இவரு தெரியாதா? யாரு? பிரதமர் நரேந்திர மோடியா? நரேந்திர மோடியா? இவர் தெரியாதாங்கிற? நான் இவர் தானே ராஜாவு. என்னாவு? ராஜாவு. ராஜாவா? ஆமா. பைத்தியக்காரன். ஏனா நான் எத்தனை ஆவு பார்த்துட்டேன். என்ன ஆவு? கில்டாவு. 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 சிந்தாவு. சிந்தாவு. நாட்டாவு. நாட்டாவு. முதிக்கோட்டாவு. நிறைய ஆவு பார்த்துட்டேன். ராஜாவுன்னு அது என்ன? என்ன மூக்குல எந்த ஊர் அணிய ராஜா ஆவல்ல மன்னவர். மண்ணு வர்றவனா? ஆமா, அள்ளிட்டு பண்ணாரு. மண்ணு வர்றவன மாட்டு வண்டியிலயா இல்ல ரிக்க வண்டி ட்ரக்லயா? என்ன மண்ணு வர்றது? மண்ணு வார வரலனா இந்த நாட்டுக்கே அவர் தானே கிங்கு. அப்படியா? ஆமா. வந்துட்டு போனவன் வந்தவெல்லாம் மாட்டுக்கு திங்க கிங்குனாங்கிற என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற ராஜா. அவன் எந்த ஊருக்காரன்? எலிவேடு. 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 அடிச்சு பகட்ட போட்டு விடுவோம் தாயே. ஏய் ஓய் யா. அவன் எந்த ஊருக்காரன்? எங்க இருக்கிற வந்து எங்க ஊர்ல வந்து என்ன மிரட்டுவான் தாயில பிச்சு போடுவேன். என்னாச்சு? ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணி போடுவான்? வெள்ளை பண்ணி போடுவே, கரு பண்ணி போடுவியா? என்ன பண்ணி போடு? பண்ணில்றா என்ன பண்ணி போடுவான்? சரி அப்படின்னு மிரட்டி போறான். ஆளு பாக்குறதா இப்படி. நான் சாமானத்துல விட்டாள் இல்ல. என்ன சாணி கொலையில விட்டியா? சாமானிய பாட்டு ஆள் இல்ல. சரி ஏண்டா என்ன பார்த்த என்ன நினைச்சுக்கிறேன்? எப்படி? ஒரே கையில 5 பேர்த்த சமாளிப்பேன். சரி கையெழுத்து எதுக்குன்னா நம்மளுக்கு இந்த வீராப்பு இருக்கிறத 1.5 நேரம் வச்சுதானே ஓட்டிட்டு இருக்கிறோம். ஒரு கையில 5 பேரு, அப்ப 2 கை சேர்த்தா ஒரு 10 பேரு. பரதேசி பண்ணாட 10 தானே. ஒரு 20 பேரு. எடுப்பான எரப்பான 20 தானே. ஒரு 30. முடிச்ச வைக்க முள்ள மாதிரி 30 தானே. ஒரு 40. நாதேரி பதம் 40. ஒரு 50யா? ஏன்னா ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறவன் 2 கையில 50 தானே. 50 மத்தாதா? அண்ணா 2 கையில சரியா 100 பேர் சமாளிப்பியா? பைத்தியக்காரா, 100 என்னடா 100? நல்லா கேட்டுக்கோ. ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறனா 2 கை சேர்த்தா, நல்லா கேட்டுக்கோ, 2 கை சேர்த்தா ஒரு ஆளு சமாளிப்பேன்னு தெரியல. ஓங்க அப்படின்னா காது கிழிஞ்சிட்டு போயிடும். நான் அந்த காலத்திலேயே நல்லா கேட்டுக்கோ. ஈக்கால் சூப்பு. என்ன சூப்பு? ஈக்கால் சூப்பு. ஈக்கால் சூப்பா? ஆட்டுக்கால் சூப்பு, கோழிக்கால் சூப்பு, நண்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு, சூப்பு வச்சு குடிச்சிருப்பேன். நான் ஈக்கால வெட்டி சூப்பு வச்சு குடிச்சுவேன். சரி, நான் பெரிய ஆளு தான். நீ எறும்பு முட்ரோஸ்ட். சரி, முட்ரோஸ்ட். எறும்பு இல்ல, எறும்பு. எறும்பு எறும்பு. எறும்புங்க முட்டை போடுது. எறும்பு நான் சொல்லவே இல்லையே. ஈக்கால் சூப்பு. சூப்பு. எறும்பு முட்ரோஸ்ட். முட்ரோஸ்ட். கொசு குருமா. கொசு குருமா. இந்த மூணையும் ஒட்டுக்கா தின்னுபிட்டு பட்டம் பகல நட்டன ரோட்ல கட்டெருப்பா கட்டி போட்டு வச்சு விட்டாரானே. கட்டெரும்பு அவுத்துட்டா என்ன ஆயிரும்? ஓடி போயிடும். இல்லன்னா கடிச்சு போடுமா? ஆமா. சரிண்ணா. வீர நீங்க வயதுல உள்ள ஓடி போயிட்டா. யாருக்கு அது? அவருக்கா உனக்கு? அவருக்குதான். போயிட்டான் போயிட்டான். அவன் வருத்தம் பேசிக்கலாம். அவன் அவனா நானும் பாத்துக்கலாம். அவனா நம்ம 2 பேரும் பாத்துக்கலாம். நீ செத்தால பரவாயில்ல. என்ன கொலாய்க்கு அவனை யாருன்னு பாத்துக்கலாம். அப்ப வருவாரு பாரு. அக்கா கொடுத்தாங்க, அது குத்திக்கலாம். அவர் வர சொல்றேன். வர சொல்லு. ஓட்டு.
ஆளு மண்டம் நீ பார்த்து இங்க என்ன பண்ணிட்டு வந்துட்டாருண்ணா வந்துட்டாருண்ணா என்ன சாமி நாத்துங்க வலிக்கலையா வந்து வாங்கி பாரு இல்லைங்க நான் சொல்லுங்க நான் சொல்லல என்ன சொன்ன சொல்லல வயிற்றுல போடு இல்ல காலில் போடு நானே தாங்க என் முன்னாள் மந்திரி எங்க போயிட்டாங்க பொடக்காலுக்கு போறாங்க தெரியலங்க எதுக்கு போறோம் ஓட ஓடு ஓட பாருங்க என்னையா ஏண்டா கொம்பா என்ன மயிறு கூப்பிடா என்ன மயிறு செத்து போகடா அடிக்கிறாங்க சரி கூட்டிட்டு வாடா எனக்கு எதுவுமே இல்லையா சூப்பரா இருந்தான்னு சொன்னேன் என்ன மயிருக்கு அடிக்கிறாரு அது சொல்லிதானே வந்தேன் என்ன என்ன குடிங்கி என்னடா இன்னொரு வேலை என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னடா செஞ்சுக்கிட்டு வயிற்று மேலே போடும் ஏங்க ஏண்டா போன வாரத்துல பட்டாங்கையில பண்ண மரத்தை வேரோட புடுங்கி நான் புடிங்க இந்த புடிங்க சொல்லுவேன் நான் புடிங்க இல்லைங்க புடி நான் புடிங்க பண்ண மரத்தை புடுங்குதாங்க செய்வாங்க பண்ண மரத்தை வேரோட நீங்க அடிக்கிறத அவனுக்கு வலிச்சா அப்படி பேசுவானா சிரிப்பானா அப்படி ஏன்னா அடிக்கிறது வலிக்கலையா அடிக்கலையா அடிக்கலையா அடிப்பது ஒண்ணு கூட சிரிக்கிறா பாருங்க அழுவுறியா சிரிக்கிறையா ஏண்டா ஏங்க வாங்க எங்க போகிறாய் நான் இங்கே தாங்க இருக்கிறேன் எங்க போகிறாய் இங்கே தாங்க இருக்கிறேன் இங்க வருவாயா இங்கே நீ நாமத்தை வைத்து வருவாயா இல்லைங்க நாம போட மாட்டேன் பட்டை போட்டுருவேன் அழைத்து கொண்டு வாடா அவனை பணமரத்தை வேரோட புடுங்கி பணமரத்தை வேரோட புடுங்கி அடியில் தலை கிள்ளி எரிஞ்சுது அந்த அளவுக்கு பலம் இருக்கு அவங்ககிட்ட பழம் இருக்குதுங்க ஏன்னா காத்தடிச்சா கூட காத்துல போய் 7 மைல் கந்தாடு புடுங்குவான் அவன் போய் பணமரத்தை புடுங்குவானா தெரியலங்க ஒட்டாங்காயில வேரோட புடுங்கி ஒட்டாங்காயில
அடிமை தலை கிளி இருந்துட்டு நாட்டு பண்ணமா தலை பல்லு வளர்க்குறானாமா வரத்துக்கு டைம் இல்லையாமா பல்லு விளக்குறதுக்கு பழம் மரத்துல போய் பல்லு விளக்குறானா பலசாலியா ஏதோ ஒண்ணு பல்லு விளக்கிட்டு சீக்கிரமாக அரசன் வந்து இருக்கிற போய் சொல்றான் சரி சீக்கிரமாக அண்ணா பல்லு விளக்கிட்டியா பாப்பலாம் பல்லு கை கால் கழுவணும் ஆமாண்ணா பணமரத்துல பல்லு விளக்கு கை கால் கழுவணும் கழுவணும்ண்ணா கிழக்க மழை பெஞ்சு மேக்க இருந்து தண்ணி வந்து கிழக்க மழை பெஞ்சா மேக்க போடுவோம் தண்ணி வரும் அது எப்படியோ பள்ளங்காட்ட வாழை சுத்தி உனக்கு கிழக்கு மழை பெஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து வடக்க வாணியத்தில் தண்ணி வந்து தெற்கு பாணியத்துல போய் ஒரு காலத்தை தேக்கிக்கிட்டு காவேரி ஆத்துல போய் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி வளர்த்து மேட்டூர் வந்து நடந்து போயிட்டு அந்த டைம்ல மகரதா கோணமணியா இன்னுமே காணமே பூனக்கறி நாளைக்கு எடுத்துக்கலாம் எங்க இருக்கிறீங்க பூனக்கறி நான் கேட்கலடா நீங்க தான் பூனக்கறி வேணுமா பூனக்கறி வேணுமாடா ஏங்க ஏய் அங்க நில்லுடா எனக்கு இங்க தாங்க நல்லா இருக்குது இல்ல இங்க தான் நீ பேசணும் இங்க நின்னு அடிக்கிறீங்க அப்படியே வரும் ஏங்க என்ன பல்லு வளங்கணும் என்ன பல்லு விளக்கிட்டு கை கால சுத்தம் செய்யுங்க கை கால சுத்தம் பண்ணி கிழக்கு மழை பெய்யுது கிழக்கு மழை பெய்யுது மேக்க தண்ணி வந்து ஏன்டா உன்னை அடிக்கூடாது ஏங்க மழை எங்கடா பெய்யுது கிழக்க தண்ணி எங்கடா வருது மேக்க எப்படிடா வரும் தெரியல எப்படியோ வந்து எப்படிடா வரும் அது எப்படியோ வளர்ந்து கொள்ள முடியும் கேளு சொன்னதான் சொல்ல முடியும் இப்படி ஒரு ரசிக்கிறீங்க அப்படியெல்லாம் இருக்குமாமா சரி மழை பெஞ்சு கிழக்கு மழை பெஞ்சு மேக்க தண்ணி வந்து கிழக்கு தண்ணி வடக்கு வாணியத்துல கிழக்கு மழை தக்க கேட கூதி தக்க கோணையாத்துல கோணையாத்துலங்க கோடையாத்துல போய் ஒரு காலு தேக்கி கைகள் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டாருங்க சரி மூஞ்சி கழுவிட்டு தண்ணி ஊத்துல ஆமா மேட்டூர் டேமுக்கு போறாங்க அந்த மூஞ்சி போய் கழுவுறதுக்கு மேட்டூர் டேம் போய் ஆமா இந்த ஊர்ல எத்தனை பைப் இருக்குது பைப் ரிப்பேர் ஆயிப்போச்சு மேட்டூர் போய் மூஞ்சி கழுவணுமா ஆமா சரி இங்க போய் மூஞ்சி கழுவிட்டு சீக்கிரமாக வந்து என்ன சீக்கிரமாக பார்க்க சொல்லு போற சீக்கிரமாக வரங்க கைகால மூஞ்சி கழுவிட்டியா பியாஜி வானா வைத்தியார பணமரத்துல பண்ண வேலைக்கு மேட்டூர்ல போய் மூஞ்சி சாப்பிட வேணாம் அவுத்து சோறே திங்கடா பிய திங்க நான் புரோட்டா திங்கறியா அத சாப்பிடணும் அதனால கொட்டகாட்டுல போய் வாங்குறது வந்து இது சேத்து அடிப்பாங்க கொட்டகாடு ஏதிய வாழல தாண்டி தாண்டி வாழ தோப்பு இருக்குது சரி அந்த பக்கம் சரி வாழத்துக்கு இலை திரி போட்டு இலை நான் உட்காந்து போட்டு எடுத்து குழம்பு வச்சு பொண்ணு சோறாக்கி கறி நெல்லைக்கு ஒரு ஆக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் சமைச்சு எடுத்து பக்கத்துல கடவாங்க கட்டி பிடிக்கிறோம் அந்த டைம் ஏங்க ஏங்க வாங்கி எடுக்கீங்க சுடுகாட்டுல இருங்க மறந்து போச்சு இவனுக்கு அடி 10 பல்லு வளங்கன்னு கை கால சுத்தம் செஞ்சு பசி எடுத்துக்கிட்டீங்க சரி கொட்டக்காட்டுல தாண்டி வாழ்ந்தோப்பு கொட்டக்காட்டுல போய் எப்படி வாழ இருக்குது கொட்டக்காடு தாண்டி வாழ்ந்தோப்பு தாண்டி தாண்டி சரி வாழ்ந்தோப்பு போய் இலைய எடுத்துட்டு வந்து உட்காந்து ஆதி கோலத்து குழம்பு பொண்ணு எடுத்து ஒரு வாரம் நாய்க்கு வச்சுட்டு நாய் நாய் என்ன நாய் என்ன நாய் என்ன நாய் நாய் தான் எந்த நாய் எந்த நாய் எந்த நாய் நாய்க்குங்க யார நாய் 4 கால் நாய் நாய்க்கு நாய்க்கு ஆமா சரியா நாய் 2 கால் நாய் சொல்லுவா சரியா நாய் அப்படிதான் சரியா நாய் நாய்க்கு சரி நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் கம்மூல வாங்கி கராத்து குடிக்கிறா வரத்த டைம் இல்ல ஏண்டா இடையில பேசுனா மறந்து போயிருங்க பொன்னரிசி வாங்கிட்டு வந்து சூடா சாப்பாடு செஞ்சு அது திங்காம பழைய சோறு போய் ஏன்டா வைக்கீங்க ஏன்டா திங்கறா ஏன்டா திங்கறா ஏன்டா திங்கறா எதுக்கு ஏன்டா திங்கறா ஏன் திங்கறா தெரியல கேட்டு ஓட்டு வர சுடு தோசைனா என்ன ஆகும் சுனில சூடு பிடிச்சிங்க நுனியில சூடு பிடிக்குமாமா அவனுக்கு சூடு பிடிக்குதா பிடிக்கல உனக்கு சூடு பிடிக்கும் சூடு பிடிச்சிடும் பழைக்கு ஒரு திருடிச்சு சோறு தின்னுட்டியா சாப்பிட்டு வரலான்னு பார்த்தேன் அறிவியா சாப்பிடும்போது மதிமயக்கமா இருக்குது தொண்டை மயக்கம் தொண்டனுக்கு படுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு பீ போட்டு படுத்துருங்க அருமையா தூக்கம் வந்துருங்க சாக்கு பீயில் படுத்து ஒரு சாக்கு போய் போட்டு படுத்துருந்தேன் சரி எனக்கு நினைப்படுத்திடுச்சு யாரு மேல எனக்கு சேலத்துல ஸ்டெப்னி இருக்குது எப்படின்னா ஸ்டெப்னினா பூத்தியா
சரி போ. சேலத்துல இருக்கிறா அவ பேர் சிந்தாமணி. அவளை போய் நான் இப்ப பார்த்தாகணும். எடுத்துக்கிச்சு பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். பஸ் கார் இல்ல ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது. சரி. ஃளைட்ல போனா வெடிச்சேதறது. பைக்ல போனா பெட்ரோல் செலவாகும். சரி. ஊத்தியால சேல போய் இப்ப திடீர்னு போய் பார்க்கணுமே. இன்னொருத்துக்கு நினைப்பு எடுத்துக்கிச்சு. அவசரமா எப்படி போய் போற? எப்படி போற? நான் சொல்றது அப்படியே போய் எப்படி போறேன்? பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள். சரி சொல்லு பாக்கலாம். பெடல் இல்லாத சைக்கிளுக்கு தோல் மேல செருப்பு தலைமலையும் கொடை எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு சிகரெட் வாங்கி மூக்கு போட்டு மேல போட்டு சேலை சிந்தாமணி கூத்தியா தாசி விட்டு போட்டு நிறைய நடந்து போய் வரது டைம் இல்லை. அம்மாவுடைய பெத்துக்கு மேல புடிக்காம போடு. ரயில் மேல போட்டு எப்படி சொல்லுவேன்? பொறுமையா சொல்ல மாட்டியா? பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லு. பொறுமையா சொல்லு. கூத்தியில பாக்குறது பெடல் இல்லாத சைக்கிள் செருப்பு என்னை அடிச்சு பொண்ணு இப்படி சொன்னா ஒரு வாரம் ஆகுன எப்படி லெவலா சொல்லுண்ணா. சைக்கிளோட தோல் மேல செருப்பு தலைமலை கொடையெடுத்து கால மாட்டி சிகரெட் வாங்கி மூணு சொட்டு சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தாருங்க சாக்கு பையில இதுக்கு அனுபவத்துக்குச்சு. 1500 எப்பங்க கேட்டோம் சாப்பிட்டு பார்த்தது சாக்கு பையில இருக்கு அனுபவத்துக்குச்சு. சேலத்துல கூத்தியா இருக்குதாமா. 1500 கொடுத்து அவங்ககிட்ட அவனே கூத்தியாதான் போயிட்டு இருக்கான். கூத்தி எங்கடா இருக்குது உனக்கு? கூத்தியா சேலத்துல. ஆமா. சரி அந்த பெண்ணை பார்த்து விட்டு அந்த பெண்ணத்துல இருந்து விட்டு சீக்கிரமாக வர சொல்றான். ஓட கூத்தியா வீடு போலையே இல்லையா? போன உடனே வரம்பனாலும் வராது கள்ளப்புரசம் வந்துடான்னு சொல்லிட்டு பாத்துடுற அவனுக்கு சந்தோஷம். 2 பேரும் கீழே படுத்துட்டு மேல கட்டல போட்டுட்டோம். கீழே படுத்துட்டு மேல கட்டல போட்டுருக்கீங்க. பாடிட்டே வந்து போயிட்டு வரா கள்ளப்புரசம் சொல்லி உத்து பாக்க நான் பாக்க ஐயா கொஞ்சம் அம்மா பாக்க அம்மா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் 2 பேரும் பாத்துட்டு ஆசை பாத்துட்டு போது ஆசை அதிகமாகி மோகம் ஊத்தி போய் எனக்கு முகர ஜன்னி இருக்குது வரமாட்டான்னு மகரதா அவருடைய கண்ணுக்கு வேதாளங்களுக்கு போட வேணும். சீக்கிரமா கூட்டிட்டு போற வேதாளங்களுக்கு போற கண்ணில் விட மாட்டாரா பண்ணு. ஏன்னா தலை ஐயோ அம்மான்னு கத்திட்டு போ வேண்டான்னு கேப்பா. போறதுல மந்திரி செத்தே போயிட்டு அப்படியே சொல்லிட்டா. எப்படி போட்டோம் கத்திட்டு ஐயோ அம்மான்னு ஐயோ ஏன்னா இப்படி தமிழ் மொழி போனா பதறிட்டு போல அவரே பயப்படுற மாதிரி ஓரமா இருப்ப. சிரிக்கிறாயா அழுகிறாயா? சிரிக்கிறாயா அழுகிறாயா? இங்க இருந்து போறதுக்குள்ள எல்லாமே அப்படியே இருக்கு. போறதுக்குள்ள மந்திரி செத்து போயிட்டா. மந்திரி சேலத்துல செத்து போயிட்டானா? ஐயோ சேலத்துல செத்து போயிட்டானா? அந்த பணத்தை தூக்கிட்டு வா. அவனே செத்து போயிட்டான். ஆமா நீங்க எப்பங்க போய் எப்ப போய் பாப்பீங்க? சீக்கிரமா கோமாளி பணத்தை தூக்கிட்டு வாடா. இந்த ஒரு சுடுகோட்டை வச்சு சொல்லு. போனோம் பணத்தை தூக்கிட்டு வாடா. பாடி போனதுக்கே பாரு என்ன புடுங்குவீங்க. அதுல சுட்டுவனே சாம்பல் அடிக்கிட்டு வாடா. சாம்பல் கொண்டானா அது மழை பெய்ய தண்ணி போயிடுச்சு. அந்த இடத்துல மணல கொண்டு வாடா. மணல கோழி பண்ண அள்ளி அருகு புல்லு அந்த புல்லு குதிரைக்கு எடுத்து ஜல்லி வேர் அது அண்ணோடி பிடிச்சு
அந்த பண்ணி முடிப்பா. ரெண்டு பேரும் பேசுறேன். நானும் குழந்தை சாமி பையங்க புண்ணியவதி இன்னும் இருக்கிறீங்களா? என்ன என்ன இல்ல இன்னும் இங்கதான் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா கோமாளி செத்து எவ்வளவு நேரம் ஆகுறது? அரை மணி நேரம் இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரா? என்ன பண்றீங்க அண்ணா? ஆனா வாங்க முடியல. அந்த ஆயா வர சண்டைக்கு வருது. என்ன பண்ணிடுவான்? உனக்கே எவ்வளவு பொறாம பாத்தியா? இந்த ஊர்ல உனக்கு எவ்வளவு பொறாம இருக்கிறது என்ன? அப்படியே வந்தானே உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணு. அதே ஆயாதான். பாடலோட வர வேணும். ஆட்ல பாட்டிலோட வரதாம்மா. तेरा दिल वर दीवाना तेरा दिल वर दीवाना हरे राम प्रियो तो डाली दाना हरे राम प्रियो तो डाली दाना बंदा गईला मुस्ताबुदाना बंदा गईला मुस्ताबुदाना हरे राम प्रियो तो डाली दाना हरे राम प्रियो तो डाली बोली के लाना ओए मुली के लाना मगर वो चुआदेली आया दीवाना बंदा गईला मुस्ताबुदाना बंदा गईला मुस्ताबुदाना अरे अड़ना उंगाया கிட்ட போ हिंदी पाट पाराटी पाड़ हिंदी पाड़नது हिंदी பாட்டு டேய் பைத்தியக்காரா हिंदी எனக்கு தெரியாதுடா அட हिंदी தெரியாது हिंदी எனக்கு தெரியாது அப்ப வேற மொழியில பாடுறேன் வேற மொழி என்ன மொழி பாடுவாய் கடல் அலைக்கன போனூரே கானா பொண்ணுனா போனூரே கடல் அலைக்கன போனூரே